25. முழுமை காட்சி கோட்பாட்டின் முக்கிய கருத்து என்ன? விடை: எதனையும் முழுமையாக பார்க்க வேண்டும். 26. கெஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை: உருவம் அல்லது வடிவம். 27. முழுமை காட்சி கோட்பாடு எந்த நாட்டை சேர்ந்தது? விடை: ஜெர்மனி. 28. உளப்பகுப்பு கோட்பாட்டை நிறுவியவர் யார்? விடை: சிக்மண்ட் ஃப்ராய்டு. 29. ஃப்ராய்டு கூறியபடி மனித நடத்தையை நிர்ணயிப்பது எது? விடை: நனவிலி மனம். 30. ஃப்ராய்டிடமிருந்து பிரிந்தவர் யார்? விடை: யூங் மற்றும் ஆட்லர். 31. ஆட்லர் எந்த வகை உளவியலை உருவாக்கினார்? விடை: தனிநபர் உளவியல். 32. யூங் எந்த வகை உளவியலை உருவாக்கினார்? விடை: பகுப்பு உளவியல். 33. கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ எந்த உளவியலை விளக்கினர்? விடை: மனிதநேய உளவியல். 34. இன்று உளவியல் எந்த நிலையை பெற்றுள்ளது? விடை: சமூகவியல். 35. மனித நடத்தை எத்தனை கூறுகளை கொண்டுள்ளது? விடை: 2. 36. நனவு அனுபவங்களின் ஒரு எடுத்துக்காட்டு எது? விடை: பசி, வலி, காயமடைதல். 37. நனவிலி அனுபவங்களின் எடுத்துக்காட்டு எது? விடை: சிலரிடம் காரணமின்றி கோபப்படுதல். 38. எவன் ஹார்ட் வெபர் E.H. வெபர் எந்த துறையில் முக்கியப்படியானவர்? விடை: உளவியல் பரிசோதனை. 39. வெபர் விதி வெபர் எஸ் லா என்ன அளவிட பயன்படுத்தப்படுகிறது? விடை: புலன் நுகர்வு மாற்றங்களை. 40. G.T. பிட்ஸ்னர் 1860 இல் எழுதிய முக்கிய நூல் பெயர் என்ன? விடை: ஒளியியற்பியல். 41. புலன் உணர்ச்சிகளுக்கும் புறத்தூண்டல்களுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் யார்? விடை: வெபர். 42. வில்ஹெல்ம் வுண்ட் 1879 இல் இந்த இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகம் தொடங்கினார்? விடை: லிப்சிக். 43. R.B. கேட்டல் எந்த அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை ஆய்வு செய்தார்? விடை: புள்ளியியல். 44. தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் யார்? விடை: பா. கால்டன். 45. பியாஜே எந்த வகையான கோட்பாட்டுக்கு பெயர்? விடை: அறிவார்ந்த உளவியல். 46. ஆல்பிரட் பீனி சம்பந்தப்பட்ட முக்கியமான சோதனை என்ன? விடை: நுண்ணறிவு சோதனை. 47. வெஸ்லர் யார்? விடை: வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் உருவாக்கியவர்.